இந்த பதிவில் மூலிகை மணின்னு சொல்லும் போது இன்னொரு கருத்தையும் சொல்லலான்னு நினைக்கிறேன். என்னுடைய இனிய மாணவரும் பிற்காலத்தில் நெருங்கிய நண்பருமாக விளங்கியவர் வெங்கடேசன் என்பவர். அவருடைய தந்தையார் கண்ணப்பர் என்பவர் மிக பிரபலமான சித்த வைத்தியராக விளங்கியவர். அப்பொழுது தினமணியில் தொடர்ந்து பிரச்சனைகளை பற்றி கட்டுரை எழுதி வந்தவர். மிகச்சிறந்த புகழ்பெற்ற மருத்துவர். அவருடைய மகன் தான் வெங்கடேசன் அவர்கள். பச்சையப்பன் கல்லூரியில் MA வகுப்பு பயின்றவர். படிக்கிற காலத்திலேயே சித்தர்களிலே நாட்டம் உடையவர். படித்து முடித்த பிறகு சித்த மருத்துவத்தை பற்றி டாக்டர் பட்டம் பெற்றவர். அவர் என்னோடு இணைந்து அல்லது நான் அவரோடு இணைந்து இருவருமாக சித்தர்களை பற்றிய ஆராய்ந்த அனுபவம் மிக சுகமான அனுபவம். மாயம்மாவை பற்றி வேறு பல சித்தர்களை பற்றி எல்லாம் நாங்கள் இணைந்து ஆராய்ந்தது உண்டு. அப்பொழுது எங்களுக்கு துணையாக விளங்கியவர் திரு செல்வராமன் என்கின்ற பெருந்தனக்காரர். தாராப்பூர் லோகநாத முதலியார் என்று இணைத்து சொல்லப்பட்ட அந்த 2 பிரபலங்களில் லோகநாத முதலியார் அவருடைய மருமகனாக விளங்கியவர் திரு செல்வராமன் அவர்கள். சித்தர்களிலே மிக அதிகமான நாட்டம் உடையவர். அவர் 3ஆவதாக எங்களோடு எழுந்து கொண்டார். இந்த ஆய்வு நாங்கள் சேர்ந்து பெற்ற அனுபவம் மிக அதிகம். அதிலே மற்றொன்று விரித்தல் என்பது போல இன்னும் 2 புதிய அனுபவங்களை சேர்க்க விரும்புகிறேன். அந்த செல்வராமன் அவர்கள் மிக சுவையான சம்பவங்களை மற்றவர் ரசிக்கின்ற போக்கில் பேசுகின்ற அனுபவம் உடையவர். ஒரு முறை அவர் மவுண்ட் ரோடுல எத்திராஜ் காலேஜ் பக்கத்துல கார்ல போயிட்டு இருக்கும் போது அன்பேவா போஸ்டரை, கிழிந்து போன போஸ்டரை அக்கிள்ல வச்சுக்கிட்டு முழங்கால் தெரியற மாதிரி இடுப்பை சுற்றி ஒரு கிழிந்த வேட்டியை அணிந்து அன்பேவா போஸ்டர் மடிச்சு கக்கத்துல வச்சுக்கிட்டு ஒரு ஒழிந்து போன கண்ணாடி, ஒரு சிரட்டை, கொட்டாங்குச்சி, சிக்கு விழுந்த முடி, இந்த கோலத்தோடு ஒருவன் போய்கொண்டிருந்தான். காரை ஒரு பிளாட்ஃபார்ம்ல நிறுத்திக்கிட்டு அவன் பின்னாடியே போன ஸ்பென்சருக்கு பின்னாடி எத்திராஜ் காலேஜுக்கு பக்கத்துல கூவம் ஆறு போகுது. அந்த கூவம் ஆத்துல இறங்கி அவன் போனான். கொஞ்சம் தூரம் போன பிறகு ஒரு எருக்கும் செடி மறைவில உட்கார்ந்துக்கிட்டு கூவம் ஆற்று தண்ணிய அந்த சரட்டியினாலே குடிச்சான். குடிச்சுட்டு அந்த ஒழிந்து போன கண்ணாடியில சூரியனை பார்த்தான். இத நான் தூரம் இருந்து கவனிச்சுட்டு கீழே இறங்கி போனேன். அவனிடம் தெலுங்குல பேசின, இந்தியில பேசின, ஆங்கிலத்துல பேசின, தமிழ்ல பேசின. யாருன்னு கேட்டா பதில் சொல்லல. அதுக்கு பிறகு அவனாக பேசினான். கும்பகோணத்துல இருந்த ஒரு பேராசிரியர், டொராண்டோ யூனிவர்சிட்டியில தத்துவ பேராசிரியராக பணிபுரிந்தவர், அந்த கூவாட்டு தண்ணியை குடித்தனவர். அவருடைய குருநாதர்
காஞ்சிபுரம் ஏகாம்பரநாத் கோயிலிலே இருக்கிறார் என்ற சம்பவத்தை நீண்ட நேரம் கழித்து அந்த கூவாது தண்ணி குடிச்சவன் கிட்ட நான் பெற்றேன் அப்படின்னு ஒரு செய்தியை என்கிட்ட தொலைபேசியில சொன்னார். நான் ரொம்ப வியப்பா இருந்தேன். நான் விரிவா பேசலாமே அப்படின்னு சொன்னதும் வெங்கடேசனை வர சொன்னேன். இது மாதிரி ஒரு சுவையான சம்பவத்தை அவர் சொன்னாரு. அப்போதான் வெங்கடேசன் துறைக்குள்ளே நுழைகிறார். செல்வராமன் எனக்கு நீண்ட நாள பழக்கம். ஒரு மருத்துவ தயாரிப்பு நிறுவனத்தில் அவரும் ஒரு பங்குதாராக இருந்தார். என்னையும் வெங்கடேசனை அழைச்சிக்கிட்டு சைதாப்பேட்டை கால்ஃப் கிரவுண்டுக்கு அழைச்சிட்டு போய் இந்த செய்தியை விரிவாக சொன்னார். சொல்லிட்டு அந்த நித்திய சூரியன் அவருக்கு பேர் வச்சார். இவர் சூரியனை கண்ணாடியில நேரடியாக சூரியனை பார்க்காமல் கண்ணாடியிலே பார்ப்பது. இந்த மாதிரி அந்த நித்திய சூரியை அறிமுகம் செய்து வைக்கிறேன் அப்படின்னு எங்க 2 பேர்கிட்டையும் சொல்லிட்டு அவரிடம் தொடர்பு கொண்டு அவர் தன்னுடைய குருநாதரை காட்டுகிறேன் அப்படின்னு காஞ்சி ஏகாம்பரநாதர் கோயிலுக்கு வர சொன்னார். 3 பேரும் போனோம். இந்த நித்திய சூரி கோயிலுக்கு வாசலுக்கு வெளியே நின்றுட்டாரு, உள்ள வரல. என் குருநாதர் திட்டுவாரு, நான் வரல, யானையுடைய காலுக்கு மத்தியில உட்கார்ந்துட்டு இருக்காரே அவர் தான் என்னுடைய குருநாதர் அப்படின்னு நீங்க போய் தரிசனம் பண்ணுங்கன்னு அனுப்பிச்சுட்டார். அந்த யானைகளுக்கு கால்களுக்கு மத்தியிலேயே எப்பொழுதும் அமர்ந்திருக்கிற அந்த ஒரு துறவி, இதை அடுத்து தொடர்கிறேன்.